लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2828வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியுடைய 2வது பாசுரம் 82வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தமுரு கூறும் சோலை சூழ் மைப்பூம் பொரு நல்குருரன் மாறன் பெயர் கூறு என்பதாகும். 82வது பாசுரம் தெரிந்து உணர்வு ஒன்று இன்றமையால் தீவினையேன் வாளா இருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் கரந்துருவில் அம்மனை அந்நான்று பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானி ஏத்தாது அயர்த்து என்று சொல்லுகிறார். தீவினியேன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். மகா பாபியாம் அவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். மகா பாபியான நான் விவேக உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் முன்பொரு காலத்திலே நிஜமான உருவத்தை மறைத்து கொண்டு வந்த மாரீசம் ஆணையை பின்தொடர்ந்து சென்று கொன்ற அருகாழி மோதிரத்தை அழுகிய திருக்கையில் அணிந்திருந்த ராமபிரானை தோத்திரம் செய்யாது அறிவு கட்டு கீழிருந்த காலங்கள் எல்லாம் வீணாக இருந்து விட்டேனே என்று சொல்கிறார். ஏத்தாது அயர்த்து என்று சொல்கிறார். ஏத்தாது என்றால் அவனை பற்றி புகழ்ந்து பாடாமல், அயர்த்து என்பதற்கு அறிவு கட்டு. எந்த அறிவு கட்டு என்றால் ராமனாக அவதாரம் செய்து மாரீசனை பின்தொடர்ந்து சென்று அருகாழி மோதிரத்தை கையில் அணிந்திருந்த அழகிய ராமபிரானை தோத்திரம் செய்யாமல் இதனாலும் வீணாய் இருந்து விட்டேனே என்று சொல்கிறார். ஆழ்வார் இப்போது பகவத் குண அனுபவம் பண்ண பெற்றது போல இப்போது கிடைத்த அந்த அனுபவம் முதலிலே கிடைக்கவே இல்லையே என்று அனுதாபம் அதிகரிக்கப்பெற்று, ஏனென்றால் பழுதே பல பகலும் பொய்யனே என்று அஞ்சு எழுதேன் என்று பொய்கை ஆழ்வார் பேசுவார். எவ்வளவோ காலத்தை நான் வீணாக்கி விட்டேன். குழந்தையாக இருக்கிற போது, நினைவு தெரியாமல் இருக்கிற பொழுதெல்லாம், தூங்குகிற பொழுதெல்லாம், நினைக்க வேண்டிய நேரம் ஒரு நாளிலே 24 மணி நேரம் என்றால் 23 மணி நேரம் 59 செகண்ட் நம்ம நம்மளே நினைக்கிற மொழியும் ஒரு நிமிஷம் பெருமாள் நினைக்கிறது உண்டா? கிடையாது. ஒரு செகண்ட் 59 நிமிஷம் 59 செகண்ட் கூட நம்மளை பற்றி நினைக்கிற மொழியை பெருமாளை பற்றி நினைப்பதில்லை. அது மாதிரி நிறைய நேரம் போயிடுச்சே. அப்படி இல்லாமல் இப்போ அந்த அனுபவம் கிடைச்சிருக்கிறத பற்றி சந்தோஷப்படுறார். ஆனால் இந்த சந்தோஷத்தை நான் முன்பெல்லாம் அனுபவிக்காமல் போய்விட்டேன் என்று கதறுகிறார். உணர்வின்மையால், உணர்வு ஒன்று இன்மையால், தெரிந்து உணர்வு ஒன்றின்மையால் என்று 3 படியாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. உடம்பை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் என்ற ஞானம் இல்லாதது ஒன்று, அது உணர்வின்மையால் என்கிறார். ஆத்மா எம்பெருமானுடைய சொத்து என்பதை ஞானமின்மையால் விட்டுவிட்டோம். உணர்வு ஒன்று என்றமையால் என்றால் பகவானுக்கு வெறியதற்கு எல்லை நிலம் எது என்றால் பாகவதர்களை தொழுவது என்று, பாகவதர்கள் தான் பகவானை காட்டிலும் முழுவது என்கிற அதையும் உணர்ச்சி இல்லாமல் விட்டுவிட்டோம். அப்படி ஆக இந்த விவேக உணர்ச்சி இல்லாததுனாலே நான் இத்தனை காலம் நான் வீணாக கழித்து விட்டேனே என்று சொல்கிறார். கரந்துருவீன் என்பதற்கு அன்பர்கள் ஏவின காரியத்தை அன்புடன் ஏற்று செய்ய வல்ல பெருமானுடைய திருக்குணங்களிலே ஈடுபடுகிறார். துதிந்து வாழமே பாழா போனேன் என்கிறார். மாரீசன் நிஜ ரூபத்தை மறைத்து கொண்டு வருகிறான். பொன்மான் வடிவம் கொண்டு வருகிறான். பஞ்சடவியிலே வந்து அவன் நிற்கிற பொழுது தேவியானவள் அதை பார்த்து ஆசைப்படுகிறாள். பொன்மொத்த மானொன்று புகுந்து இனிது விளையாடவும் மின்னன் பின் வழிநன்று சிலை பிடித்து எம்பிரானே ஏக என்று பெருமாளை அவள் அனுப்பி வைக்கிறாள். பெரியாழ்வாருடைய திருமொழி 3ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் இது. பிராட்டியினுடைய முகம் வாட்டமுடக்கூடாதே என்பதற்காக தனக்காக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியவள் காடு எகினாலே என்கிற அந்த இரக்க உணர்ச்சியின் காரணமாகவும்
தன்னுடைய பிரியமான மனைவி ஒன்று கேட்டுவிட்டு இல்லை என்று சொன்னால் அது தன்னுடைய தகுதிக்கு தகாது என்பதனாலும் கையிலே அருகாழி மோதிரத்தை அணிந்திருக்கக்கூடிய ராமபிரானானவன் அங்கே சென்றான். தன்னுடைய பக்தைக்காக அவள் முகமாட்டம் போக்க வேண்டும் என்பதற்காக இறங்கி சென்றான். அப்படி அவன் போகிற போது கைகேயினுடைய அகப்படாது விட்டது பெருமான் திருக்கையிலே இருந்து அருகாழி மோதிரம் என்று ஒரு பொருள். பெருமாள் மாயமானை எழுந்து கொன்று விட்டு வருகிற போது அந்த இடம் சூடாக இருக்கிறது. அப்படி சூடாக இருக்கிற போது நடக்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய காட்டில் உள்ள தளிர்களை எல்லாம் முறித்து போட்டு அதன் மேல் நடந்து வந்தார் என்று ஒருவன் கவிபாட அதை கேட்டுக்கொண்டிருந்தாராம் எம்பெருமானார். இப்படி மாறியிடுகிற திருவடியிலே என் தலையில் மடுக்க பெற்றிலேனே என்று சொன்னாராம். ஒரு கவிஞன் பாடுகிறான் ராமானுஜர் எதிரிலே. ராமகாதையிலே வரக்கூடிய மாரீசவதத்தை முடித்து விட்டு ராமன் வருகிற போது அந்த இடம் சூடாக இருக்கிறது. தன்னுடைய கால் சூட்டு தணித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய தளிர்களை எல்லாம், மரச்செடிகளில் இருக்கக்கூடிய தளிர்களை எல்லாம் பறித்து போட்டு அதன் மீது நடந்து வருகிறானாம் வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக. அப்போது ராமானுஜர் சொன்னாராம், அப்படி அந்த தளிராக நான் இல்லாமல் போய்விட்டேனே, என்னுடைய தலையிலே பெருமாளுடைய பாதம் படவில்லையே என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். இப்படி உணர்வின்மையால் என்றால் 3 நிலைகளிலும் உணர்வில்லாதிருந்த காலத்தில் அவனை மறந்து ஒழிந்தேனே, இப்போது நான் காண பிடிக்கப்பட்டாலும் முன்பு அவனை இழந்திருந்தேனே என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். ராமகாதையிலே வரக்கூடிய மாரீசவதத்தை பற்றி பேசுகிற பாசுரம். அப்படி மாரீசவதம் எதற்கென்றால் சீதையின் கண்களில் சோகம் வரக்கூடாது, அவள் முகம் கோணிவிடக் கூடாது என்பதற்காக தன் நிலை அறிந்தும் கூட, வந்தது யார் என்று அறிந்தும் கூட சென்றான் ராமபிரான். அவன் பாகவதர்களுக்காக பக்தர்களுக்காக எதையும் செய்யத்தக்கவன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை அனுபவிப்போம். தெரிந்து உணர்வு ஒன்று இன்மையால் தீவினையேன் வாளா இருந்து ஒழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் கரந்துருவில் அம்மனை அஞ்ஞான்று பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயத்து காயன வாச்சா மனசேந்திரி அப்ஜாப்தனாபா பிரகதேது சுபாபாது கரோமி எந்தது சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அனுப்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.